ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இறைவனை எளிமையாக உணர்றதுக்கான ஒரு சின்ன வழின்னு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன பூஜைகள் இல்லை வேண்டுதல், அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறது, இந்த மாதிரிலாம் நான் அவரை உணர முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் இது புதுசாக நான் இன்னொருத்தர் சொல்லி நான் இதை இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னென்னா, ஓம் சரவண பவா அப்படின்றத 12 முறையோ 6 முறையோ 12 முறையோ இல்லை 36 முறையோ இல்லை 108 முறையோ மனசார உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை டெய்லி நோட்டில் எழுதிட்டு வரலாம் அப்படின்னு நான் ரெகுலராக போடுற ஒரு கோயிலில் எனக்கு ஒருத்தர் சொன்னார். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னென்னா, ஓம் சரவண பவன்னு எழுதலாம். இல்லை அந்த சரவண பவ அப்படின்ற 6 எழுத்தை முன்னாடி பின்னாடி மாற்றி மாற்றி போட்டு 6 முறை எழுதலாம். ஒரு வார்த்தையும் 6 முறை எழுதுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். இல்லையா, ஒரே சரவண பவ அப்படின்றத ஓம் சரவண பவ அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் 108 முறை எழுதலாம். நான் இன்றைக்கி 108 முறை எழுதுகிறேன். அதனால் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். நீங்கள் 6 முறை எழுதலாம், 12 முறை எழுதலாம், அப்படி இல்லையா 36 முறை எழுதலாம். இது உங்கள் விருப்பம். ஸோ எழுதிட்டு மனசார உங்களுக்கு ஒரு வேண்டுதலோ இல்லை சின்ன ஒரு ஆசையோ இருக்குது இல்லையா, அதை நீங்கள் மனசில் முழுசாக நினச்சிக்கிட்டு முருகரையும் நினச்சிட்டு நீங்கள் முருகருக்கு பக்கத்தில் இருந்து அவர்கிட்ட உங்களோட கோரிக்கையை நீங்கள் மனசார சொல்கிற மாதிரி, அவரை நேருக்கு நேராக உட்காந்து பார்த்து பேசுகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை எழுதணும்னு விரும்புகிறீங்களோ அத்தனை முறை எழுதலாம். ஆரம்பத்தில் 108 முறை எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எழுதுகிறவங்க ரொம்ப நாள் கழித்து எழுதும்போது கொஞ்சம் கை வலிக்கும். பட் அது காணாமல் போயிடும் போக போக அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? நான் இன்றைக்கி 108 முறை எழுதலான்னு தான் உட்காந்துருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் நான் இதை முடிக்கிறேன். இதனால் நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கோ இல்லை எவ்வளோ சீக்கிரம் எனக்கு என்ன நல்லது நடக்குது, நான் நினச்சது நடக்குதா இல்லை நான் நினச்சதை விட நல்லது நடக்குதா அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஏன்னா எல்லா விஷயமும் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கேட்குறது அப்படியே நடந்துடும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு அதை விட நல்லது எது, இல்லை இது இல்லைன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நமக்கு ஒரு விஷயம் நல்லதாக இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்தை நமக்கு கொடுத்து அது மூலயமா நம்ம அடுத்த இலக்கை அடையிறதுக்கு கடவுள் நமக்கு உதவி செய்வார். இதை நான் பெரியவங்க சொல்லி நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை நம்ம முழுசாக நம்பலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் இன்றைக்கி 108 முறை எழுதுகிறேங்க. பாருங்களேன், நம்ம ரொம்ப நாள் கழித்து நான் எழுதுகிறேன். நம்ம ரொம்ப நாள் கழித்து எழுதும்போது நமக்கு கை வலிலையோ இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இது மாதிரி எதனா நமக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த 108 முறை நான் எழுதி முடிக்கும்போது நான் எப்படி ஒரு மிஸ்டேக் இல்லாமல் எழுதுகிறேன்னா இல்லை ஏதாவது அடித்தல் திருத்தலோடு எழுதுகிறேனா அப்படின்றத பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேண்டுதல் இருக்கோ, வேலை கிடைக்கணும் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது நடக்குதான்னு நம்ம இது மூலயமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் முழு நம்பிக்கையோடு இதை நான் முயற்சி பண்ணுறேன். நீங்களும் அதே நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ எந்த சந்தேகமும் கடவுள்கிட்ட வேண்டாம். மனசார இந்த விஷயங்களை செய்யுங்க. அவரும் மனசார உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்க, எப்படி பூஜை பண்ணுவீங்க, எப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்களை கடவுள்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். டேக் கேர். தேங்க்யூ.